Hi friends. Hi friends. நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து கூட்டா சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட போறோம். என்ன சமைக்க போறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப பெருசலாம் ஒண்ணும் கிடையாது. சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம். சரி வாங்க அது எப்படி செஞ்சு சாப்பிடுறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே செஞ்சு வாங்க friends. வாங்க போவோம். பாருங்க தண்ணிலாம் எடுத்துக்கிட்டான். சரி. காய்கறிலாம் அதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. வந்து அடுத்து சமைக்க போறோம். என்னென்ன எடுத்துட்டு பார்க்கணும்டா. இது குருணை அரிசி. இதுல காய்கறிலாம் இருக்குது சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம். இதில் எண்ணெய் இருக்குது. ஒரு தீப்பெட்டி. இதில் தீப்பெட்டி இருக்குது. நண்பர்களே இப்போ வந்து முதல்ல வந்து அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம். அரிசி இந்த அரிசி கிடையாது குருணை. ஆமாம் அதுவும் அரிசி. அடுத்து பருப்பு செஞ்சு அதிலே ஊற போட்டுருவோமா? காலையில் காட்டுறேன். என்ன பருப்பு? துவரம் பருப்பு. ரைட்டு. ரேஷன் கடையில் கொடுத்ததேன். எங்கள் ஊர்லலாம் அதான் சீப்பாக கிடைக்கும். எங்கள் வீட்டில் இருந்துச்சு எடுத்துக்கிட்டு ஓடியாந்துட்டோம். அதாண்ணா. ஓகே நம்மளே ரெண்டே வந்து ஊற போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சு சாப்பிட்ற இலையும் தாத்தி எதுவும் எடுத்துகிட்டு வரல. திரும்ப போயிட்டு நாங்கள் இலை வெட்டிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டிக்கலாம். அவங்க 2 பேரும் இலை எடுக்க போயிட்டாங்க. மச்சான் தோலை உரி மச்சான். வெங்காயம் வெட்டுறோம்ல எப்படி சமைக்கிறது? கையில் பண்ண தெரியுமா சாம்பார் சாதம்? என்ன பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கும் தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா ட்ரை பண்ணுவோம். நம்ம தான் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா பசங்களாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்தோம். சும்மா இருக்க முடியல. டெய்லி என்னடா கேமாக விளையாடுறோம்னு போர் அடிச்சிருச்சு. சரி எதனா சமைச்சு சாப்பிட்லான்னு பசங்கள்லாம் சொன்னாங்க. கையில் காசு வேறு இல்லை. சிம்பிளாக சாம்பார் சாதம் செஞ்சிடலான்னு சாம்பார் சாதம் செய்ய வந்து ஒரு ஐடியா பிளானிங். இது வந்து யூடியூபருக்கே தெரியாது. நாங்களாக தான் அவரே கூப்பிட்டோம். இந்த மாதிரி பசங்களாம் சொல்கிறாங்கன்னு. சரி வாங்க நானும் வீடியோ எடுக்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வந்துட்டான் வரையும் இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டான் வரையும். வெங்காயம் வெட்டிக்கலாம். ஓகே தக்காளி வெட்டியாச்சு. இதையும் அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்து கொட்டி வச்சு இல்லை ஒட்டிடுவோம். எங்கடா வந்த மாதிரி வண்டி சவுண்டு கேட்டுச்சு. ஆளுகளுக்கு இலையோட போனால் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதே போய் இலைய எடுத்துட்டு இப்போதே வாராங்க. எப்போ போனால் இப்போதே வாரா பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்க. எடுக்கிறியா? கத்தி எடுத்துக்கிட்டேன். கட்டி பொருள் அப்போ கட்டி அந்த கட்டி அப்பா இலையை வெட்டிக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன வெங்காயம் ஊற்றிட்டீங்களா இல்லையா? வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. வேறு என்ன பண்ணீங்க? உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். சரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாம் வந்து எல்லாம் போயிட்டு வெட்டிட்டு வர சாக்கில் அவங்க எல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமைக்க போகிறோம். திடீர்னு கூப்பிட்டாங்க. சரி இதே ஒரு வீடியோ போட்டுருமேன்ட்டு எடுத்துக்கிருக்கான். இப்போ இது யோசிச்சது யாரா? நாங்கள் தான் நேற்று கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். சரி சும்மா இருக்க முடியல வீட்டில். சரி சும்மா இருக்க முடியல. இல்லை காலேஜ் போகாமல் வீட்டிலே விளாண்டுருக்கான். போர் அடிக்கும். உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சுச்சா? இல்லை இல்லையா? இப்போல்லாம் லீவ் விட்டுருப்பாளே. லேப் எக்ஸாம் இருக்குது. சரி அதனால் சும்மா சமைக்கலாம்ட்டு பிளான் போட்டுருக்கீங்க. அடுத்த வாரத்துலேருந்து இருக்குது. சரி வீட்டில் கேமாக விளாட்றமே அப்படியே ஜாலியாக போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஓகே கத்தரிக்காய் வட்டிக்கிறேன் நான். அவன் வந்து கேரட் விட்டேன். இங்கே வந்து கேரட் சீவிரியாவை
கேரட் செய்வேன். நீ என்ன பண்ணுற? அவன் சும்மா அருமையான கலடா உனக்கு. மலைத்தலை இருங்க பிச்சு போடுறேன், வச்சுக்கிறேன் தனியாக. ஆமாம், இது வந்து இது தனியாக ஒரு பேப்பர் தண்ணி மருவனே. நண்பர்களே, எல்லா காயும் வெட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசிக்க போகிறான். இல்லை வெட்டுச்சுன்னா அவ்வளோதான். எவ்வளோ பெரிய அரிபூச்சி பார்த்துக்கோங்க. அவன் மூஞ்சி தானே தெரியுது, இருட்டா தெரியும். இங்கே 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 இப்படி தெரியும், இப்படி காமி இந்த வீடு. இங்கேருந்து தெரியுதா? அப்படி பார்த்தாலும் கருப்பாக தெரியுதேடா. அது கலரே அப்படி கலரே கருப்பு தானோ. நேரம்னா ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறது 1 hour. இங்கிட்ட எதனா வாங்கி ரொம்ப இதுவாக இருக்குடா. கல்லை நாட்டி வைங்கடா. கல் நாட்டி இது வரேன். கல்லை நாட்டி வச்சுக்கிறேன். இப்போ பாரு, இப்போ பாரு. களிமண் காடை விட்டு சாப்பிடுவேன். இல்லைன்னா அந்த கல்லை உள்ள தள்ளு. உள்ள தள்ளியாச்சு. இதுக்கு மேலே தள்ள முடியாது. அப்படியே சும்மா வையா. வீடியோ எடுக்க போகிறேன்னு சட்டி ஆட்ட வச்சு சட்டி கடுவை போகிற எண்ணெய் ஊற்றுங்கடா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொய்யாப்பழம் ஜூஸ் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எண்ணெய் இருக்குது. கொய்யாப்பழம் எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றினே மத்து மூளை ஊற்று எல்லாத்தையும் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாராள மனசு எங்களுக்கு. அடுத்து என்னென்ன அடுத்து எடுத்து வைங்க, எல்லாம் பக்கத்தில் எடுத்து வைங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து கடுகு உளுந்து முறுக்கு. அப்புறம் இருக்காது மறந்துட்டியாரா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மறந்துட்டேன் என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது போட்டதா அது போடுவாங்க. கடுகு உளுந்து நம்மளுக்கு போடணும்டா. சரி போட்டு விடு, நான் தனியாக பண்ணுவேன்னு நினச்சேன். சரி போட்டு விடு. ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டோன்னா ஏதாச்சும் வெடிக்கிற மாதிரி ஒன்று போட்டோம்டா. கடுகு உளுந்து நம்மளுக்கு போட்டுக்கிறான். எண்ணெயே காயில இல்லை, அது வெடிக்கும் பாரு. இப்போ வெடிக்கும் பாரு. இப்போ கரைஞ்சி எடுத்து கிண்டா கண்ணா. கிண்ட கூட தானாக அடிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுப்பாங்கடி எரியலையா? வேற அங்கே தெரிஞ்சுங்களா? அள்ளி துணி என்னைய போய் அடுப்பு பற்ற வைக்கிறேன். நெருப்பு இந்த பக்கம் தான் எரியுது. அடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு அரிசி மறுப்பு ஊற போட்டிருந்தான். அரிசி மேலே வந்துருச்சு, தண்ணியை காணும், எல்லாம் குடிச்சிருச்சு. அரிசி ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இன்னும் எப்படி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். தண்ணியை இப்போ நல்லா புழிஞ்சிட்டு போடு. சும்மா போடு 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 சும்மா போடு. கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ்லாம் வெட்டி வச்ச மொத்த காயும் போட்டு தரோம். நீ கிண்டி விட்றா. கிண்டிக்கிட்டே இரு. இப்போ வந்து எல்லா காய்கறியும் எல்லாம் போட்டு கிண்டியாச்சு. அது கூடவே சேர்த்து மஞ்சள் தூளையும் போட்டுக்கிறான். அடுத்து சக்தி சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சக்தி தான் நல்லா இருக்குமா? ப்ரமோஷன் நினைக்கிற போகிறாரா? சாம்பார் பொடி எது நான் போடலாம். ஆமாம், எது எங்களை கிடைக்கும். பொறுத்த வரைக்கும் சக்தி கம்மிங்க நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சக்தி இப்படியே ஸ்மெல் அடிக்குது ஓவரா. சரி, சாம்பார் பொடி போட்டோன்னா தூக்குதேடா ஸ்மெல்லு, பயங்கரமாக இருக்கே. இந்த உப்பு எடுத்துக்க வந்தீங்களா? அதான் நான் வச்சேன். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் மக்களே. ஓகே நம்பளே, இங்கே பாருங்க, அரிசி வந்து மாற்றி ஊற போட்டோம். ஆமாம், ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாம்பார் நல்லா வெந்துக்கிட்டு கொதிச்சுக்கிருக்கு. எங்கேயா கொதிக்குது? அது வெறும் நெரிச்சா தண்டா கொதிக்கும். எல்லாத்தையும் உள்ளே போட்டு அளவில் பார்க்க போயிட்டாங்க. அடுப்பு எரியாமல் போச்சு. அடுப்பு சாம்பார் நல்லா கொதிக்கிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா கொதிக்கிட்டு இருக்கு. சாம்பார் செம்மையாக இருக்கேடா வாசனை. இப்போ வந்து காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அரை வேக்காடாக இருக்கா, முழு வேக்காடாக இருக்காதா? என்னது காய்கறி வெந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சா? அந்த வாளியில் உள்ளதையும் போடுது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து அரிசி போட்டு தண்ணி பத்தாமல் இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. பாருங்க, இப்போ வந்து வெந்தோடனே நம்ம வந்து இறக்கிட வேண்டியது.
போதும் போதும் தண்ணி ரொம்ப ஊற்றாதே போதும் போதும்டா நல்லா குழஞ்சாதே சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் கிண்டியாச்சு. இனி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வேகணும். பருப்பு மட்டும் வேகாத தம் போட போகிறோம். போட்டு மூடி வைங்க, கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், அது வெந்தோம் லேட்டாக மேலே அவ்வளோ டெக்கரேஷன். ஓகே மக்களே, கொஞ்சம் வெந்து நான் காமிக்கிறோம். என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோறு வந்து கிண்டியாச்சு. யாருங்க அடுத்து இறக்க போகிறோம். எல்லாம் கையை கழுவி ரெடியாக இருங்க. யாருங்க பிரியாணி மாதிரி வந்திருக்கு மக்களே. நல்லா வந்துருக்கு. டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லையாடா? இல்லையா? சரி விடுங்க, பார்த்துக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். பார்த்துக்குவோம். இறக்கு 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 இருக்குங்க. நண்பர்களே, நெய் ஊற்றுறேன்னு சொல்லி கடைசியாக ஊற்றிக்கிருக்காங்க. எப்போ ஊற்றணும்னு தெரில. வாங்கிட்டு வந்தமே ஊற்றுறாங்களா இல்லை கடைசியாக ஊற்றணுமான்னு தெரியல. ஏடா வாங்கிட்டு வந்தோம் தானே ஊற்றுறீங்க? கடைசி அதை ஊற்றாங்க. சரி ஒன்று நெய் ஊற்றணும். நல்லா மனசு ஸ்மெல் அடிக்கிடுங்க பிச்சோன்னே. அப்படியா சொன்னோம்னே சாந்தா எடுத்து கொட்டிடாதீங்க. இப்போ அள்ளி வைக்க போகிறோம். ரெடி. ஏன்டா அது என்ன ஒன்று பண்ணுவானே எங்க ஊட்டி எங்க நல்லா பண்ணுவானே. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே இலை. போதும் 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 சாப்பிட்டு வச்சுக்கோங்க. அழகா செஞ்சுக்கிட்டே யார் ஒரு செட்டி மகர வேறு வந்துருச்சு. படையல் போட்டாச்சு. ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு பார்க்க போகிறோம். யாருங்க எல்லாரும் எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச இது எப்படி இருக்குங்க. எல்லாங்காட்ட சொல்லுங்கள். அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. தரமாக இருக்கா? லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் வீட்டில் வெட்டியாக உட்காந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றுன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் தான் நல்லா இருந்துதான். அதை மட்டும் தான் மிஸ்ஸிங். அது வெங்காயத்தை மோரில் ஊற போட்டுக்கலாம். வெங்காயம் இல்லையே, மோர் இல்லை சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. யாரும் குரங்கெல்லாம் வந்து சாப்பிடுது. கிட்டத்தில் போனால் ஓடிதான். இங்கேருந்தே காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சமைச்சு வேலையில் சாப்பிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.